ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி குருமா வச்சு அழுத்து போச்சா, இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இது கறி குழம்பே மிஞ்சிரும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். அதில் பிரியாணி இலை 1, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 4 லவங்கம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரைச்சி இதோட ஆட் பண்ணியிருக்காங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி 1 கப் எடுத்துக்கோங்க. மீன் மேக்கர் 1 கப் எடுத்துக்கோங்க. அதை சுடு தண்ணியில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு நல்லா தண்ணி எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சில்லு தேங்காய் பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். 6 துண்டு பன்னீர் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே க்ரீமியாக நல்லா அரைச்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளுடைய மீன் மேக்கர் பட்டாணி மசாலா ரெடிங்க. இது சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.